என் பெயர் ஆனந்தகுமார். என் குடும்பத்தில் நாங்கள் 6 பேர், 2 சகோதரர்கள் மற்றும் 2 சகோதரிகள். இது என்னுடைய மற்றும் என் பெரிய சகோதரியின் கதை. இது ஒரு உண்மைச் சம்பவத்தை அடிப்படையாகக் கொண்டது. இது நான் 19 வயதாக இருந்தபோது நடந்தது. என் பெரிய சகோதரியின் பெயர் ராகினி. அவள் அப்பொழுது 24 வயதாக இருந்தாள். என் சகோதரியைப் பற்றி உங்களுக்கு சொல்லட்டும். அவள் மிகவும் அழகானவள் மற்றும் கவர்ச்சியானவள். எங்கள் சுற்றுப்புறத்தில் உள்ள சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அவளை நோக்கி ஈர்க்கப்பட்டிருப்பார்கள். என் நண்பர்களும் என்னிடம், "உன் சகோதரி மிகவும் கவர்ச்சியாக இருக்கிறாள்" என்று சொல்வார்கள். நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள் அவள் எவ்வளவு அழகாக இருக்கிறாள் என்று. அவளுடைய உடல் அளவு 36. அது சட்டையில் சரியாக அடங்காது. அவளுடைய இடுப்பும் புட்டமும் 36 அளவு. அவளுடைய உடல் மிகவும் கவனத்தை ஈர்க்கும் வகையில் இருக்கிறது. நானும் அவளுடன் நெருக்கமாக இருக்க விரும்பினேன். இப்பொழுது நேரடியாக கதைக்கு வருகிறேன். என் வீடு பெரியதல்ல. நாங்கள் சகோதரர்கள் சகோதரிகள் ஒரே அறையில் தூங்குவோம். ஒரு நாள் நான் ஒரு தனிப்பட்ட படம் பார்த்துக் கொண்டிருந்தேன். என்னை நானே திருப்திப்படுத்திக் கொண்டிருந்தேன். அப்பொழுது அம்மா எல்லோரையும் மாலை உணவுக்கு அழைத்தார். நான் முழுமையாக திருப்தியடையவில்லை. அதனால் என் உடல் இன்னும் உணர்ச்சியில் இருந்தது. நான் என் உடலை சமாளித்தபடி உணவு மேசைக்கு சென்றேன். எங்களுக்கு எல்லோருக்கும் இருக்கை நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. ஆனால் நான் என் தீதியின் நாற்காலியில் உட்கார்ந்தேன். பிறகு அவள் வந்து என்னை எழுந்திருக்க சொன்னாள். நான் மறுத்துவிட்டேன். அதனால் அவள் என் மடியில் உட்கார்ந்தாள். என் உடல் ஏற்கனவே உணர்ச்சியில் இருந்தது. அவளுடைய இருப்பால் அது மேலும் அதிகரித்தது. அவள் திடீரென எழுந்தாள். அம்மா கேட்டார், "என்ன ஆயிற்று?" அவள் சொன்னாள், "ஒன்றுமில்லை" என்று அமைதியாக மற்றொரு நாற்காலியில் உட்கார்ந்தாள். அவள் அம்மாவிடம் ஏதாவது சொல்லிவிடுவாளோ என்று எனக்கு பயம் இருந்தது. ஆனால் அப்படி எதுவும் நடக்கவில்லை. அவள் அடிக்கடி என்னை பார்த்துக் கொண்டிருந்தாள். உணவு முடித்து நான் அறைக்கு திரும்பினேன். ராகினி தீதியைப் பற்றி யோசிக்க ஆரம்பித்தேன். நான் பலமுறை அவளை அவளுடைய நண்பர்களுடன் சிரித்து விளையாடுவதை பார்த்திருக்கிறேன். ஆனால் இன்று எனக்கு ஏதோ வித்தியாசமாக தோன்றியது. பிறகு நான் சகோதரி நெருக்கமான கதைகளை படிக்க ஆரம்பித்தேன். எல்லோரும் உணவு சாப்பிட்டு அறையில் தூங்க வந்துவிட்டார்கள். தீதி பெரும்பாலும் என் மற்ற சகோதரியுடன் தூங்குவாள். ஆனால் இன்று அவள் என் பக்கத்தில் படுத்தாள். எல்லோரும் தூங்கிய பிறகு நான் தீதியிடம் மன்னிப்பு கேட்டேன். ஆனால் பதில் இல்லை. நானும் தூங்க முயற்சித்தேன். நள்ளிரவு சுமார் 2 மணியளவில் எழுந்தபோது தீதி என்னை நோக்கி முதுகு காட்டி தூங்குவதைப் பார்த்தேன். எனக்கு சற்று விசித்திரமாக தோன்றியது. நான் மீண்டும் படுத்தேன். ஆனால் தூக்கம் வரவில்லை. பிறகு தைரியம் செய்து அவளுடைய உடலைத் தொட்டேன். பதிலில்லாததால் அவள் தூங்குகிறாள் என்று நினைத்தேன். மீண்டும் முயற்சித்தேன். ஒரு கையை என் உடலில் வைத்து மற்றொரு கையை அவளுடைய புட்டத்தில் வைத்தேன். தைரியமாக அவளுடைய ஆடைகளுக்குள் கைவிட்டேன். அவள் கீழே ஆடைகள் அணிந்திருந்தாள். நான் அவளுடைய உடல் பாகங்களை தொட முடியவில்லை. திடீரென அவள் அசைந்தாள். நான் பயந்துவிட்டேன். ஆனால் அவள் தூங்கிக் கொண்டிருந்தாள். அவள் நேராக படுத்தபோது நான் அவளுடைய நெருக்கமான பகுதியைத் தொட முயற்சித்தேன். அவள் அசையவில்லை. அதனால் மீண்டும் கைவிட்டேன். அவளுடைய உடல் சூடாகவும் ஈரமாகவும் இருந்தது. நான் அவளுடைய மேல் பகுதியை ஆடைகள் மேல் அழுத்தினேன். அவளுடைய உடல் அளவு என் கையில் அடங்கவில்லை. பிறகு நான் அவளுடைய கையை என் உடலில் வைத்து மெதுவாக அழுத்தினேன். அவளுடைய ஆடைகளை கீழே இறக்கி அவளுடைய உடலை முத்தமிட ஆரம்பித்தேன். திடீரென அவள் எழுந்தாள். நான் பயந்துவிட்டேன். நான் ஏதாவது சொல்வதற்கு முன் அவள் சொன்னாள், "நீ என்னுடன் நெருக்கமாக இருக்க விரும்புகிறாய் என்பது எனக்குத் தெரியும்." நான் அதிர்ச்சியடைந்தேன். அவள் சொன்னாள், "நான் பலமுறை உன்னை உணர்ச்சியில் இருப்பதை பார்த்திருக்கிறேன். நானும் உன்னுடன் நெருக்கமாக இருக்க விரும்புகிறேன்." இதைக் கேட்டு நான் மகிழ்ந்தேன். பிறகு நான் அவளுடைய உடலை முத்தமிட ஆரம்பித்தேன். அவள் மெல்லிய சத்தங்கள் எழுப்பினாள். அவள் சொன்னாள், "எனக்கு உன் உடல் வேண்டும்."
நான் சம்மதித்தேன். நாங்கள் ஒருவரையொருவர் நெருங்கினோம். அவள் என் உடலை அனுபவமுள்ளவள் போலத் தொட்டாள். நான் சொன்னேன், நான் முடியப் போகிறேன். ஆனால் அவள் நிறுத்தவில்லை. நான் முடிந்துவிட்டேன். அவள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டாள். பிறகு அவளும் முடிந்தாள். நானும் அவளுக்கு உதவினேன். நாங்கள் இருவரும் அமைதியடைந்தோம். அவள் என்மேல் படுத்தாள். நான் அவளுடைய உடலை தடவ ஆரம்பித்தேன். அவள் சொன்னாள், இது என்ன செய்கிறாய்? மிகவும் வலிக்கிறது. பிறகு அவள் மீண்டும் என் உடலை உணர்ச்சிப்படுத்த ஆரம்பித்தாள். சீக்கிரம் செய், எனக்கு மிகவும் பதற்றமாக இருக்கிறது என்றாள். நான் சொன்னேன், நிறுத்து, இப்போது எல்லாம் சரி செய்கிறேன். நான் அவளை திருப்பி அவளுடைய உடலை ஆதரவு செய்தேன். என் உடல் முழுமையாக தயாராக இருந்தது. நான் அவளுடைய உடலுக்குள் நுழைய முயற்சித்தேன். அவள் வலியால் அசைய ஆரம்பித்தாள். நான் மெதுவாக முயற்சித்தேன், ஆனால் அவள் அழ ஆரம்பித்தாள். நான் அவளுடைய உதடுகளில் என் உதடுகளை வைத்து அவளுடைய சத்தத்தை குறைத்தேன். அவள் சற்று அமைதியானாள். நான் மீண்டும் முயற்சித்தேன். இம்முறை அவள் குறைவாக அசைந்தாள். நான் சொன்னேன், இப்போது எல்லாம் சரி, மெதுவாக செய்கிறேன். பிறகு நான் மெதுவாக முன்னேறினேன். அவளும் எனக்கு உதவ ஆரம்பித்தாள். சிறிது நேரம் கழித்து நாங்கள் இருவரும் முடிந்தோம். அவளுக்கு வலிக்கிறது என்று சொன்னாள். நான் அவளுடைய உடலை தடவினேன். இப்படி வலி குறையாது, இதை முத்தமிடு என்றாள். நான் அவள் சொன்னபடி செய்தேன். பிறகு அவள் குளியலறைக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னாள். நான் அவள் பின்னால் சென்றேன். அவள் உட்கார்ந்ததும், நான் உன்னுடன் சேர விரும்புகிறேன் என்றேன். அவள் என் முன்னால் எல்லாவற்றையும் செய்தாள். எனக்கு நன்றாக இருந்தது. பிறகு நானும் அப்படி செய்தேன். அவள் என்னுடன் சேர்ந்தாள். சிறிது நேரம் நாங்கள் குளியலறையில் செலவிட்டோம். பிறகு திரும்பி படுத்து தூங்கிவிட்டோம். நண்பர்களே, இந்த கதை உங்களுக்கு எப்படி இருந்தது? கண்டிப்பாக சொல்லுங்கள். பிறகு நான் அவளுடன் மேலும் நெருக்கமாக இருக்கும் வாய்ப்பை